வணக்கம் மக்களே. கேரளால வயநாட்டுல நடைபெற்ற துயர சம்பவத்த பத்தி நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுவரையிலும் 350க்கும் மேற்பட்டோர் பலியாகியிருக்காங்க. அ 300க்கும் மேற்பட்ட மக்கள காணவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய தேசிய பேரிடரா பார்க்கப்படும். இது ரிலேட்டடான விஷயங்கள நீங்க நியூஸ்ல நெறைய பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது ரிலேட்டடான சில விஷயங்கள உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நெனச்சேன். மிஸ்டர் ஜிகே இது சம்மந்தமா பிரீஃபா ஒரு வீடியோ போட்டிருக்கிறதுனால, இத பத்தி ஷார்ட்டா மட்டும் சில விஷயங்கள உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். சமீப நாட்களாகவே இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம கன்டினியூஸா பார்த்துட்டே இருக்கோம். இப்ப சென்னை, பெங்களூர், மும்பை மாதிரியான பெருநகரங்களா இருக்கட்டும், தூத்துக்குடி மாரியான அ அ ரூரல் ஏரியாஸா இருக்கட்டும். இந்த மாதிரியான சமதளங்கள்ல கூட பெருமளவிலான மழை வெள்ளங்கள் பாதிப்பு ஏற்படுறத நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அதே மாரி மலைப்பகுதிகள்லயும் இது மாரியான லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து அதிகமா நடந்துட்டே இருக்கு. குறிப்பா இந்த வயநாடு துயர சம்பவம் நடந்து முடிஞ்சு அந்த அந்த அதிர்வுலருந்து நம்ம மீள்றதுக்குள்ளாகவே ஹிமாச்சல பிரதேசத்தில இதே மாதிரியான ஒரு நிலச்சரிவும், அங்கேயும் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுட்டு இருக்குது. இது மாதிரியான விஷயங்கள் சமீப நாட்களா ரொம்ப அதிகமா நடந்துட்டு இருக்கு. ஈவன் துபாய் மாதிரியான அல்லது UAE மாதிரியான பாலைவன பிரதேசங்கள்ல கூட இந்த மாதிரியான பெரிய அளவிலான கனமழை பெய்து, அது நிமித்தம் பெரும் வெள்ளங்கள் ஏற்படுறத நம்மளால பார்க்க முடியும். இது மாதிரியான கனமழைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான அ அ கனமழை பெய்றதுக்கு மேக வெடிப்பும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மேக வெடிப்பு இப்ப சமீப நாட்களா அதிக அளவுல நடந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. மலை பிரதேசங்களா இருக்கட்டும், சமதள பகுதிகளா இருக்கட்டும், எல்லா பகுதிகள்லயுமே இந்த மேக வெடிப்பு. அதாவது ஒரு ஒரு நாள் முழுவதும் பெய்து தீர்க்க வேண்டிய மழையோட அளவு, ஒரே மணி நேரத்துல பெய்து தீர்க்கும்போது, நம்மளுடைய நிலப்பரப்பு அல்லது நம்ம ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இந்த டிரைனேஜ் சிஸ்டம் வந்து, அவ்வளவு பெரிய அளவிலான அந்த தண்ணீரை மழை தண்ணீரை வந்து நம்ம ட்ரெயின் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கான ஃபெசிலிட்டீஸ் வந்து நம்ம ஏற்படுத்தி வைக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. இது இந்தியால மட்டும் தான் நடக்குது அப்படின்லாம் இல்ல. உலகம் முழுவதும் வளர்ந்த நாடுகள்ல கூட, வல்லரசு நாடுகள்ல கூட இது மாதிரியான மேக வெடிப்புகள் நிகழும்போது, அந்த டிரைனேஜ் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆகி பெரிய நகரங்கள் கூட வெள்ளத்துல மூழ்குறத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா பிரான்ஸ்ல பாரிஸ், இங்கிலாந்துல லண்டன் இந்த மாதிரியான பல நாடுகள், பெரிய நாடுகள் USAல கூட இது அடிக்கடி நிகழ்றத நம்மளால பார்க்க முடியுது. இப்ப இருக்கக்கூடிய டிரைனேஜ் சிஸ்டம் ஒரு பர்ட்டிகுலர் அளவிலான தண்ணி மழை பெய்யும்போது மட்டும் தான் நம்மளால அத ட்ரெயின் பண்ணி வெளியேற்ற முடியும். அது வந்து கடலுக்குள்ள கொண்டு போய் கலக்க முடியும். அல்லது நிலத்தடியில வந்து உறிஞ்ச முடியுமே தவிர்த்து, ஒரு 2 நாட்கள்ல பெய்ய வேண்டிய மழை 1 மணி நேரத்துல கொட்டி தீர்க்கும்போது, அத கண்டிப்பா யாராலயும் வந்து அத வந்து சரி பண்ண முடியாது. அவ்வளவு பெரிய அளவிலான டிரைனேஜ் சிஸ்டத்த கண்டிப்பா நம்மளால இப்ப இருக்கக்கூடிய பாப்புலேஷன் டென்சிட்டில நம்மளால இத ஏற்படுத்த முடியாது. ஏன்னா, அவ்வளவு நெருக்கமான நகரங்கள் வந்து உருவாயிருச்சு. அது அந்த அளவுக்கு தண்ணீரை வெளியேற்றக்கூடிய அளவுக்கு டிரைனேஜ் சிஸ்டத்த ஏற்படுத்தணும்னா, அதுக்கு பெரிய அளவிலான பொருட்செலவு தேவைப்படும். அந்த அளவுக்கான ஃபெசிலிட்டீஸ் இப்ப நமக்கு இல்ல. பட் ஃபியூச்சர்ல இது கன்டினியூஸ் ஆகும்போது, அத நம்ம ஏற்படுத்த வேண்டிய ஒரு தேவை ஏற்படும். அந்த இடத்த நோக்கி நம்ம நகருவோம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். இந்த மேக வெடிப்புக்கு காரணமா கிளைமேட் சேஞ்ச் அது அப்படின்னு வந்து சிம்பிளா சொல்லிட்டு போயிற முடியாது. கிளைமேட் சேஞ்ச்னால தான் மேக வெடிப்பு ஏற்படுது. அதே மாரி டிஃபாரஸ்டேஷன், பனிப்பாறைகள் உருகுதல் இந்த மாரி சடன் கிளைமேட் சேஞ்ச்னால அதிகமான வெயில் அடிக்குது. டெம்பரேச்சர்லாம் பார்த்துருப்பீங்க. 50 டிகிரி செல்சியஸுக்கு மேலலாம் டெம்பரேச்சர் வந்து சமீப நாட்களா வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி குளிருமே அதிக அளவிலான குளிர பார்க்க முடியுது. அதிக அளவிலான மழைய பார்க்க முடியுது. இந்த மாரியான கிளைமேட் சேஞ்சுக்கு என்ன சொல்யூஷன்? இது மாரியான விஷயங்கள வந்து விஞ்ஞானிகள் முன்னாடியே பிரெடிக்ட் பண்ண முடியலையா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி பிரெடிக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது மாரியான பெருமழை பெய்ய போகுது, அல்லது ஒரு நிலச்சரிவு ஏற்பட போகுது, ஒரு எரிமலை சீற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்க முன்னாடியே பிரெடிக்ட் பண்ணி அந்தந்த கவர்ன்மெண்ட்ஸ்க்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா கவர்ன்மெண்ட் இந்த மாரியான விஷயங்கள்ல அ அ ஒரு இயற்கை பேரிடர் ஏற்பட போகுது அப்படின்னா, அங்குள்ள மக்கள வெளியேற்ற வேண்டிய விஷயங்கள்ல சில நடைமுறை சிக்கல்கள் இருப்பதனால, அவங்க வந்து அத சாதாரணமா கடந்து போயிடுறாங்க. இந்த மாதிரியான பேரிடர்கள் ஏற்பட்ட பின்னாடி தான் வந்து அத வந்து சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணமே மக்களுக்கும் வருது, அரசாங்கத்துக்கும் வருது. இப்ப குறிப்பா வயநாட்டுல ஏற்பட்ட இந்த துயர சம்பவத்துக்கு பின்னாடி, தமிழ்நாட்டுல நிறைய மலை பிரதேசங்கள்ல இது மாரியான நிலச்சரிவு அபாயம் எங்கெல்லாம் இருக்கோ, அங்கெல்லாம் வந்து ஆய்வு நடத்தி அங்குள்ள மக்களை வெளியேற்ற கோரி வந்து கலெக்டர்களுக்கு, அங்குள்ள அதிகாரிகளுக்கு வந்து அந்தந்த அரசுகள் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. இந்தியா முழுவதும் எந்தெந்த பகுதிகள்லாம் நிலச்சரிவு அபாயம் இருக்கோ, அந்த பகுதிகளெல்லாம் ஆய்வு நடத்தக் கோரி உத்தரவு போட்டிருக்காங்க. இது மாதிரி ஒரு டிசாஸ்டர் நடந்த பின்னாடி தான் நம்ம அலர்ட் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். ஏன் அத முன்னாடியே நம்மளால அலர்ட் ஆக முடியாது? அல்லது வந்து விஞ்ஞானிகள் பிரெடிக்ட் பண்றத ஏன் முன்னாடியே நம்மளால செயல்படுத்த முடியாது அப்டின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு குன்னூர் மாதிரி இப்ப ஊட்டியில இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்டத்தில இருக்கக்கூடிய ஒரு குன்னூர எடுத்துப்போம். அங்க ஒரு 2,00,000 மக்கள் வசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2,500, 5,000 வீடுகள் இருக்கு அப்டின்னா, இப்ப குன்னூருக்கு ஒரு மிகப்பெரிய நிலச்சரிவு அபாயம் இருக்குன்னா, அந்த குன்னூர்ல உள்ள 2,00,000 மக்களையும் வேற ஒரு இடத்திற்கு அவங்கள குடிபெயர வைக்கணும். அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தணும். இந்த மாதிரியான விஷயங்கள வந்து அந்த சம்மந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகமும், அரசும் சேர்ந்து செய்யணும்.
அப்போ ஒரு 2,00,000 பேருக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தணும், அவங்களுக்கான குடியிருப்புகள் அமைத்து கொடுக்கணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு மிகப்பெரிய பொருள் செலவு ஏற்படும். அதுக்கு அந்த மக்கள் முதல்ல அத்தனை பேரும் அவங்க சம்மதிக்கணும். அதுல ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கைகள் இருக்கும். சிலர் வந்து பிறந்த மண்ண விட்டு நாங்க வெளியில போக மாட்டோம். எங்களுடைய பிறந்த மண்ண விட்டு எங்கள அகற்றக்கூடாது அப்படிங்கிற விஷயம். இப்ப நம்ம வந்து சாலை விரிவாக்கத்துக்கோ அல்லது விமான நிலைய விரிவாக்கத்துக்கோ நிலங்கள் கையகப்படுத்தும்போது அந்த மக்கள் தெரியப்படுத்துறாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரியான எண்ணங்கள் இந்த மலைப்பகுதிகள்ல வாழக்கூடிய மக்களுக்கும், நாங்க பூர்வீக மக்களா இருக்கோம். எங்கள வெளியேற்றாதீங்க. எங்கள கீழ சமதள பகுதிக்கு கொண்டு போகாதீங்க. எங்களுடைய வாழ்வாதாரம் மலைகள்ல தான் இருக்கு. அப்படிங்கிற விஷயங்கள வந்து அவங்க வெளிப்படுத்துவாங்க. இத வந்து கோர்ட் மூலமா சட்ட ரீதியா அவங்க கொண்டு போய் அதுக்கான ஸ்டேயும் வாங்கக்கூடிய விஷயங்களும் இருக்கு. ஸோ இது மாரியான நிலச்சரிவு அபாயம் ஏற்படும் அப்படின்ற அலர்ட் நம்ம குடுத்தா கூட, அங்க உள்ள மக்கள வெளியேற்றுவதில இந்த மாரியான நடைமுறை சிக்கல்கள் அதிகமா இருக்கிறதுனால தான், அதிகாரிகளும் கண்டு காணாம விட்டுட்டு, இது மாரியான டிசாஸ்டர் ஏற்பட்ட பின்னாடி அந்த மக்களுக்கான நிவாரணம் அதோட முடிச்சுக்கிறாங்களே தவிர்த்து, அத முன்னாடியே அந்த மக்களுக்கு புரிய வச்சு, அந்த இடத்த விட்டு அகற்றக்கூடிய அந்த வேலைய நம்மளால செய்ய முடியல அப்படின்னு தான் வந்து நம்மளால சொல்ல முடியும். ஸோ இத வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். குன்னூர்ல இந்த மாரியான ஒரு அபாயம் இருந்தா, அந்த மக்கள வெளியேற்றல ஏற்படக்கூடிய சிக்கலா சொல்றேன். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பகுதிகளிலும், இப்ப குறிப்பா சென்னை மாரியான பெருநகரங்களுக்கு ஒரு பெரிய மழை வெள்ள அபாயம் இருக்கு அப்படின்னு ஒரு அலர்ட் குடுக்குறாங்கன்னா, சென்னையில உள்ள எல்லா மக்களையும் பாதுகாப்பான இடத்துக்கு வெளியேற்றது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். கிட்டத்தட்ட 80,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து சென்னை சிட்டிக்குள்ள மட்டும் இருக்காங்கன்ற பட்சத்துல, 80,00,000 மக்கள பாதுகாப்பான இடத்துக்கு வெளியேற்றுறது கண்டிப்பா ஒரு வளர்ந்த நாட்டுல உள்ள அரசாங்கத்தாலே முடியாத ஒரு காரியம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இதுல இருந்து என்னதான் செய்றது? இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படின்னா, அரசாங்கங்கள் இதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி மக்களும் நம்ம விழிப்புணர்வா இருக்கணும். அல்லது வந்து இதுக்கு நம்ம பழகணும் அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப வெளிநாடுகள்ல எரிமலை சீற்றங்கள் ஏற்படும்போதோ, அல்லது பெருவெள்ளங்கள் ஏற்படும்போதோ, அந்த அ அரசுகள் வந்து அந்த மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்துச் செல்றாங்க. ஸோ அவங்கள ஒரு பர்ட்டிகுலர் பீரியட்ல வந்து அந்த இடத்துல வந்து அவங்கள ஸ்டே பண்ண வைக்கிறாங்க. அவங்களுக்கான உணவு, மற்ற விஷயங்கள வந்து அவங்க பார்த்துக்கிறாங்க. இது நம்ம நாட்டிலேயுமே நடந்துட்டு தான் இருக்கு. அப்படி அந்த மக்கள் வந்து இந்த மாரியான பேரிடர்கள் ஏற்படும்போது, அவங்க மாற்று இடத்திற்கு இடம்பெயர்றதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா பழகிட்டாங்க. ஸோ அவங்க இந்த மாரியான ஒரு எரிமலை சீற்றம் அலர்ட் குடுக்கும்போதோ, அல்லது மழை வெள்ள அபாயம் அலர்ட் குடுக்கும்போதோ, அவங்க அந்த இடத்த விட்டு அல்லது ஒரு பெரிய புயல் ஏற்பட போகுது அப்படின்னா, அந்த அலர்ட் குடுக்கும்போது அந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு அவங்க வந்து இடம்பெயர்ந்து தங்களை வந்து தற்காத்துக் கொள்றாங்க. ஆனா நம்ம இந்தியா மாதிரியான பெரும் அடர்த்தியான மக்கள் தொகை இருக்கக்கூடிய அ தேசத்துல நம்மளுடைய மக்கள் இன்னும் வந்து இது மாதிரியான இயற்கை சீற்றங்களை எப்படி கையாள்வது அப்படிங்கிற அந்த போதுமான பிராக்டிஸ் நம்மகிட்ட இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ இப்போ ஜப்பான்ல பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படுறதுனால, ஜப்பான்ல உள்ள மக்களுக்கு நிலநடுக்கம் ஏற்படும்போது எப்படியெல்லாம் செயல்படணும் அப்படிங்கிற வந்து அதுக்கான பயிற்சிய வந்து பள்ளிகள்ல இருந்தே சிறு குழந்தைகள்ட்ட இருந்தே அந்த பயிற்சிகள குடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இது மாரி நம்ம எந்த மாதிரியான டிசாஸ்டர்லாம் நம்ம அதிகமா அனுபவிச்சுட்டு இருக்கோமோ, நமக்கு ஏற்படுதோ, குறிப்பா அ நம்ம தமிழ்நாட்ல எடுத்துட்டீங்கன்னா, அதிகமா பெரும் மழை வெள்ளங்கள் தான் ஏற்பட்டுட்டு இருக்கு. அதே மாதிரி நிலச்சரிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மலை பிரதேசங்கள்ல நம்ம தமிழ்நாட்டு மலைப்பகுதிகள்லயும் அல்லது கேரளா மலைப்பகுதிகள்லயும் அதிகமா நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்படியான வெள்ளங்கள்ல இருந்து நம்மளை தற்காத்துக் கொள்ளணும்னா, நம்ம இது மாரியான நேரங்கள்ல எப்படி நம்ம அத ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கத்துக்கணும். அரசாங்கங்களும் முடிஞ்ச அளவு இதுக்கான நடவடிக்கைகள பிரிகாஷன்ஸ வந்து எடுக்கணும். பட் என்னதான் எடுத்தாலும் இது மாரியான பெரும் மேக வெடிப்புகள் நிகழும்போது, கண்டிப்பா அத வந்து எவ்வளவு பெரிய பிரிகாஷன்ஸோட நம்ம இருந்தாலும், அத வந்து நம்மளால தடுக்க முடியாது. அப்ப இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்டின்னா, சயின்டிஸ்ட் வந்து இது மாரியான மேக வெடிப்புக்கு என்ன காரணம் அப்டின்னா, கிளைமேட் சேஞ்ச் அப்டிங்கிற ஒரு வரியில அவங்க வந்து முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அத வந்து சாதாரணமா அப்டி எடுத்துக்க முடியாது இல்லையா? கிளைமேட் சேஞ்ச் ஏற்படுது. அதனால வந்து அதிகமான வெயிலும், மழையும் மாறி மாறி வந்து வந்துட்டுருக்கு. இது வந்து பெருமளவு நம்மள பாதிக்குது அப்டின்னா, அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு நம்ம அதிக அளவிலான முக்கியத்துவம் கொடுத்து, அத சரிப்படுத்துற வேலையில தான் நம்ம ஈடுபடணுமே தவிர்த்து, அரசாங்கங்களையோ அல்லது வந்து விஞ்ஞானிகளையோ அல்லது மக்களையோ குறை சொல்றதுல பிரயோஜனம் இல்ல. ஸோ அடுத்த கட்டமா இந்த கிளைமேட் சேஞ்ச எப்படி கண்ட்ரோல் பண்றது? உலக நாடுகள் அனைத்துமே சேர்ந்து இதுக்கான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த கிளைமேட் சேஞ்ச கண்ட்ரோல் பண்றதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது பத்தின பெரிய டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. நம்ம இந்தியாலயும் இந்தியாவும் இதுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு வந்து செஞ்சுட்டு தான் இருக்கு. ஸோ அந்த வகையில நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த கிளைமேட் சேஞ்ச் பத்தின விழிப்புணர்வு அடையணும். இதுக்கு ரீசனா டிஃபாரஸ்டேஷன் அதாவது காடுகளை அழிக்கிறது, அ அதிகமான வாயுக்களை வெளியேற்றுறது இதுதான் ரீசன்ஸா சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா, மக்களுக்கு இது பத்தின ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இப்ப வந்து ஏசி, ஃப்ரிட்ஜ் மாரியான அ எலக்ட்ரானிக் பொருட்கள்ல இருந்து வெளியேறக்கூடிய வாயுக்களே ஓசோன் லேயர்ல வந்து ஓட்டை விழுறதுக்கு காரணம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஒரு விஷயங்களெல்லாம் வெளிப்படுத்தியிருந்தாங்க. ஆனா, இன்னைக்கு ஏசி இல்லாத வீடுகளே கிடையாது. ஃப்ரிட்ஜ் இல்லாத வீடுகளே கிடையாது. அதே மாரி வாகனங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய அந்த CO2 வந்து அதிக அளவிலான மாசு ஏற்படுத்துது. காற்று மாசு ஏற்படுத்துது. கிளைமேட் சேஞ்சுக்கு அதுவும் ஒரு காரணம்னு சொன்னாங்க. வாகனங்களும் இப்ப கூடுமான வரையிலும் நம்ம எலக்ட்ரானிக்ஸ் கொண்டு வந்துட்டோம். இருந்தாலும் அதிகமான வாகனங்கள் வந்து சாலைகள்ல இயங்கிக்கிட்டு தான் இருக்கு. அதுவும் இந்தியா மாதிரியான வளரும் நாடுகள்ல அதிக அளவிலான வாகனங்கள் வந்து சேல்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இப்படி ஒரு பக்கம் இதுக்கான விழிப்புணர்வு ஏற்பட்டுட்டு இருந்தாலும், ஒரு பக்கம் இப்ப இருக்கக்கூடிய தேவைகளுக்கு ஏற்ற மாரி மக்கள் புதிய புதிய பொருட்கள வாங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும்போது,
இத வந்து பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் நம்ம இருக்கோம். ஸோ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்டின்னா, கண்டிப்பா நம்ம வந்து இது மாரியான விஷயங்கள தியாகம் பண்ணிட்டு நம்மளால ஏசியோ, ஃப்ரிட்ஜையோ தியாகம் பண்ணிட்டு நம்மளால கண்டிப்பா வாழ முடியாது. ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்ப நம்ம எல்லாரும் பழக்கப்பட்டுட்டோம். ஸோ அதனால ஏசி யூஸ் பண்ணாதீங்க, ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணாதீங்க. உங்க வீடுகள் கட்டும்போது மர பொருட்கள் அதிகமா உபயோகப்படுத்தாதீங்க. ஏன்னா ஒரு ஜன்னலுக்கு தேவையானது ஒரு மரத்துல இருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல, அதிக அளவிலான காடுகள வந்து நம்ம அழிச்சிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ஐரோப் மாதிரியான கண்ட்ரீஸ்ல அதிகமான வீடுகள் மரத்தாலேயே கட்டப்படுது அப்படிங்கிற பட்சத்துல, அதிக அளவிலான டிஃபாரஸ்டேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டிஃபாரஸ்டேஷன் தான் ஒரு ஒரு மெயின் ரீசன் அப்படின்னே சொல்றாங்க இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு. ஸோ இத போய் சேஞ்ச் பண்ணுங்க, மரத்த அழிக்காதீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கிற மக்கள் யாரும் செய்ய மாட்டாங்க. ஸோ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னா, ஒரே வழி இது மாதிரியான இயற்கை பேரிடர் நடக்கக்கூடாதுன்னு நமக்கு இருக்கிற நம்பிக்கை இருக்கு இல்லையா? ஸோ இயற்கைட்டையும், கடவுள்ட்டயும் பிரார்த்தனை பண்ணிட்டு, நம்ம கடந்து போறது மட்டும் தான் இதுக்கான ஒரே சொல்யூஷனா இருக்க முடியும். ஏன்னா மக்கள் நம்ம சொபாஸ்டிகேஷனா வாழ பழகிட்டோம். நம்ம இந்த எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட்ஸோடயே நம்ம வாழ பழகிட்டோம். ஸோ இது இல்லாம தியாகம் பண்ணி அல்லது இப்ப ஒருத்தர் தியாகம் பண்ணிட்டு இன்னொருத்தர் அத யூஸ் பண்ணா கூட அதே அளவிலான இம்பாக்ட் ஏற்பட தான் செய்யும். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு கவர்மெண்ட்ஸ் முடிஞ்ச அளவு அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கான செயல் திட்டங்கள் வகுத்துட்டு இருக்காங்க. மக்களும் நம்ம அதுக்கு கொஞ்சமாவது பிராக்டிஸ் ஆகணும். ஆனா நம்ம இப்போதைக்கு அத தியாகம் பண்ற மனநிலையில இல்ல. ஸோ இதுக்கான ஒரு ரெகுலேஷன்ஸ் வரும்போது, இதுக்கான ஒரு சிவியரான சட்டதிட்டங்கள் வரும்போது, கண்டிப்பா இத சேஞ்ச் பண்ண கூடிய இடத்துக்கு நம்ம நகருவோம். அதுவரைக்கும் இது மாரியான இயற்கை பேரிடர்கள் நடைபெறாதபடிக்கு நம்ம இயற்கைட்டயும், கடவுள்ட்டயும் பிரார்த்தனை பண்ணுவோம். அடுத்த வீடியோல வேற ஒரு டாபிக்ல உங்கள பார்க்கிறேன். நன்றி.